गार्डन மிகவும் அழகாக இருக்கிறது. इसमें कई प्रकार के बोते हैं. इसमें நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. बोतों में कई रंगों के फूल हैं. बोतों में செடிகளில் நிறைய விதமான கலரில் பூக்கள் இருக்கிறது. कुछ फूल पीले हैं, கொஞ்சம் பூக்கள் येलो कलर, कुछ नीले हैं, கொஞ்சம் ब्लू, कुछ लाल हैं रेड कलर, कुछ सफ़ेद हैं, कुछ கொஞ்சம் वाइट कलर भी हैं. कुछ फूल सवेरे खिलते हैं और कुछ शाम को खिलते हैं. கொஞ்சம் பூக்கள் வந்து சபரை காலையில் மலரும், கொஞ்சம் பூக்கள் வந்து ஈவினிங் மலரும். छोटे बड़े सभी फूल बहुत सुंदर हैं. பெரிய சின்ன பூக்களும் ரொம்பவும் அழகாக இருக்கும். इनमें कुछ फूल महकते हैं. கொஞ்சம் பூக்கள் வந்து மனம் வீசும். कुछ फूल सिर्फ शोभा देते हैं. ஒன்லி सिर्फना ஒன்லி शोभाना ஷோக்கு மட்டும்தான். நஹீம் மஹத்தே हैं. நஹீம்னா இல்லைன்னு அர்த்தம். நஹீம்னா மஹத்தேனா வாசனையாக இருக்காது அதுன்னு சொல்கிறாங்க. ஷோக்கு தான் வாசனையாக இருக்காது கொஞ்சம் பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. यहाँ செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். यहाँ कई पेड़ भी हैं. இங்கே நிறைய மரங்களும் இருக்கின்றன. पेड़ ஜயாதார் நிழல் தரக்கூடியதாக இருக்கின்றது. इसलिए यह बगीचे हवादार भी हैं. இந்த தோட்டம் வந்து காற்றோட்டமாக இருக்கிறது. वेंटिलेशन இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. यहाँ सवेरे और शाम को बहुत से लोग आते हैं. சபரி காலையிலும் மாலையிலும் நிறைய மக்கள் இங்கே வருகிறார்கள். कुछ लोग हवा खाने आते हैं. காற்று வாங்குவதற்காக வருகிறாங்க. कुछ लोग सैर करने வாக் பண்ணுறதுக்காக வராங்க, வாக்கிங் வராங்க. कुछ लोग कसरत करने एक्सरसाइज பண்ணுறதுக்காக வராங்க. यहाँ स्त्री पुरुष बच्चों सभी आते हैं. பாருங்க தேர்ட் பேராகிராஃப் பாருங்கள். बच्चे यहाँ खेलने आते हैं. यहाँ குழந்தைங்க இங்கே விளையாட வருகிறாங்க. खेल का मैदान अलग है. விளையாட்டு மைதானம் தனியாக இருக்கிறது. वहाँ कई खेल के साधन हैं. நிறைய விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. खिलौने भी हैं. यहाँ खेलने से बच्चे खुश और तंदुरुस्त होते हैं. ஹெல்த்தியாக ஆகுறாங்க. தந்துருஸ்ட்னா ஹெல்த்தி, குஷ்னா சந்தோஷமும் ஹெல்த்தியாகவும் ஆகிறாங்க. बगीचे में हरी हरी घासों भी है. பச்சை பசேல் என்று புல்வெளியும் இருக்கிறது. முலாயம் है சாஃப்டாக இருக்கிறது. இன் பயிர் ரக்கனா மனாக அதில் கால் வைக்கிறது வந்து தடை பண்ணியிருக்காங்க. ரக்கனா கால் வச்சு நடக்கிறதுக்கான மனாக தடை பண்ணியிருக்காங்க. यहाँ बीच में एक सुंदर पफारा भी है. ஒரு ஃபவுண்டனும் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. शब्दार्थ बगीचा पूंगा गार्डन प्रकार विधम वैरायटी पौधा चेडी प्लांट रंग निरम कलर खिलना मलर्दल टू ब्लूम महना मनम वीसुदल टू एमिट फ्रेग्रेंस पेड़ मरम ஷயாதார் நிழல் நிறைந்த ஷேடி ஹவாதார் காற்றோட்டமான வென்டிலேஷன் அவா கானா காற்று வாங்குதல் சைர் கர்னா உலாவுதல் டுட்டே வாக் பண்ணுறது கசரத் உடற்பயிற்சி அலக் தனியாக சாதன் கருவி குஷ் மகிழ்ச்சி தந்துருஸ்தி ஆரோக்கியமாக காஸ் புல்வெளி மலாயம் மென்மையான மனா தடுக்கப்பட்ட பஃபாரா நீரூற்று. லிக்கோ பார்த்து எழுதணும் அப்படியே. பகிஞ்சா साधन जयादार मुलायम इधर पेड़ को बगीचा साधन शयादार मुलायम इधर पेड़ तंदुरुस्त कसरत पैदा खुश हवादार पफारा. गा बरू गालियान இடத்தை நிரப்பவும். इसमें कई प्रकार के पौधे हैं. यह बगीचा डैश भी है. कई पेड़ भी हैं. खेल का मैदान अलग है. தனியாக விளையாட்டு மைதானம் தனியாக இருக்கிறது. घासों मुलायम है. घासों मुलायम சாஃப்டாக இருக்கிறது. यहाँ बीच में एक सुंदर पफारा நீரூற்றி இருக்கிறது. बताओ और लिखो. बगीचे के फूल कैसे हैं. फूल வந்து सुंदर हैं. फूल सुंदर हैं. कैसेன்ற இடத்துல सुंदर எழுதுனா போதும். बगीचे में कौन आते हैं. बगीचे में स्त्री पुरुष बच्चे सभी आते हैं. அது कौन இடத்துல ஸ்திரீ புருஷ் பச்சேன்னு எழுதணும்.
बगीचे में बच्चे क्यों आते हैं खेलने क्यों இருக்கு இல்லையா அதுக்கு அந்த இடத்துல கேள்னேன்னு எழுதணும் बगीचे के पीछे में क्या है बफारा क्याன்ற இடத்துல बफाराன்னு எழுதணும் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ